பெண்ணே, மற்ற பெண்களிடம் பேசும்போது தேன் ஒழுகச் சிரிக்கும் உன் கணவன் உன்னை பார்த்தால் மட்டும் ஏன் எரிமலையாக மாறுகிறான்? ஊர் உலகத்திற்கு முன்னால் உன்னை ஒன்றுமே தெரியாதவள் என்று மட்டம் தட்டிவிட்டு ஒரு அந்நிய பெண்ணுக்கு அவன் மரியாதை கொடுப்பதைக் கண்டு உன் இதயம் இரத்தம் சிந்திக் கொண்டிருக்கிறதா? இது உன் விதி அல்ல பெண்ணே, இது ஒரு கோழையின் ஆட்டம். சாணக்கியர் தரும் இந்த அதிரடி உண்மைகளை கேள். உன் கண்ணீர் இன்றுடன் முடியட்டும். பெண்ணே, இன்று பல வீடுகளில் இதுதான் நடக்கிறது. கணவன் வெளியே ஒரு ஜென்டில்மேன், எல்லாரிடமும் மிக மரியாதையாக பேசுவான், உதவி செய்வான், நகைச்சுவை பேசுவான். ஆனால் வீட்டிற்குள் நுழைந்ததும் அவனது முகமூடி கழன்று விழுகிறது. அன்பாக ஒரு வார்த்தை பேச மாட்டான். நீ எதை சொன்னாலும் உனக்கு என்ன தெரியும் என்று ஒரே போடாக போடுவான். 4 பேருக்கு முன்னால் உன்னை பரிகாசம் செய்வதில் அவனுக்கு ஒரு அற்ப சந்தோஷம். உன் சமையல், உன் உடை, உன் அறிவு என ஒவ்வொன்றையும் அவன் மற்றவர் முன்னால் இழிவுபடுத்தும்போது நீ அங்கே ஒரு உயிரற்ற சிலையாக நின்று கொண்டிருக்கிறாய். பெண்ணே, ஏன் இந்த நிலை? சாணக்கியர் சொல்கிறார், தன் மனைவியை மதிக்கத் தெரியாதவன் உலகத்தையே வென்றாலும் அவன் ஒரு பிச்சைக்காரனே. இந்த 20 நிமிடம் உன் வலிகளுக்கான மருந்தாகவும் உன் கணவனின் அந்த இருட்டு முகத்தை புரிய வைக்கும் பாடமாகவும் அமையும். பெண்ணே, நீ யோசிக்கலாம், அந்நிய பெண்களிடம் மட்டும் அவனால் எப்படி அவ்வளவு இனிமையாக பேச முடிகிறது என்று. சாணக்கியரின் தந்திரம் சொல்கிறது, யார் ஒருவன் தன் வீட்டில் அதிகாரத்தை காட்டுகிறானோ அவன் வெளியே கைத்தட்டலுக்காக ஏங்குகிறான். உன்னிடம் அவன் அதிகாரத்தை காட்டுகிறான், ஏனென்றால் நீ அவனுக்கு சொந்தமானவள். நீ எங்கும் போய்விட மாட்டாய் என்ற அகங்காரம் அவனுக்கு. ஆனால் வெளியே அவன் நல்லவன் என்று பெயர் எடுக்க வேண்டும். மற்ற பெண்களிடம் அவன் சிரித்து பேசுவது அன்பால் அல்ல, அது அவனது ஈகோவை தீனி போட்டு வளர்ப்பதற்காக. உன்னை மட்டம் தட்டுவதன் மூலம் அவன் தன்னை ஒரு பெரிய அறிவாளியாக காட்டிக்கொள்ள நினைக்கிறான். பெண்ணே, ஒரு ஆண் எப்போது தன் மனைவியை மற்றவர் முன்னால் இழிவுபடுத்துகிறான் தெரியுமா? அவனுக்குள் இருக்கும் ஒருவிதமான இன்செக்யூரிட்டி தான் அதற்கு காரணம். உன்னை அடக்கி வைப்பதன் மூலம் அவன் தன்னை உயர்த்தி பார்க்கிறான். இது அவனது பலம் அல்ல, இது அவனது மிகப்பெரிய பலவீனம். பெண்ணே, உனக்கு ஒன்றுமே தெரியாது என்று அவன் சொல்லும்போது உன் இதயம் எவ்வளவு துடிக்கும் என்பது எனக்கு தெரியும். அவன் மறந்து விட்டான் ஒரு வீட்டை உருவாக்குவது எவ்வளவு பெரிய கலை என்று. அவனது நிழலாக இருந்து அவனது தேவைகளை கவனித்து அவனது குடும்பத்தை வழிநடத்தும் உனக்கு ஒன்றும் தெரியாது என்று அவன் சொல்வது அவன் ஒரு முட்டாள் என்பதையே காட்டுகிறது. சாணக்கியர் கூறுகிறார், யார் ஒருவன் தன் இல்லத்து அரசியை மதிக்கவில்லையோ அவனது செல்வம் விரைவில் அழிந்து போகும். மற்றவர் முன்னால் உன்னை பரிகசிக்கும்போது அவன் உன்னை மட்டும் இழிவுபடுத்தவில்லை, அவன் தன் குடும்பத்தின் கௌரவத்தை தெருவில் எறிகிறான். ஒரு அந்நிய பெண்ணின் சிரிப்புக்காகத் தன் மனைவியின் கண்ணீரை காணிக்கையாக்கும் ஒருவன் ஒருபோதும் உருப்பட மாட்டான். பெண்ணே, நீ ஏன் இதை பொறுத்துக் கொள்கிறாய்? குழந்தைகளுக்காக, சமூகத்திற்காக என்று சொல்லி நீ உன் சுயமரியாதையை அடகு வைக்கிறாய். ஆனால் நீ பொறுத்து போக போக அவனது ஆணவம் இன்னும் அதிகமாகும். சாணக்கியர் கூறும் 6 ரகசியங்களை பார்க்கலாம். பெண்ணே, முதல் ரகசியம் மிக கசப்பானது, ஆனால் அதுதான் உன்னை விடுவிக்கும். உன் கணவன் உன்னை புகழ வேண்டும், மற்ற பெண்களிடம் பேசுவது போல உன்னிடமும் சிரித்து பேச வேண்டும் என்று நீ ஏங்குகிறாய் அல்லவா? அந்த ஏக்கம்தான் உன் முதல் எதிரி. சாணக்கியர் சொல்வார், யார் ஒருவன் தகுதியற்றவனிடம் மரியாதையை எதிர்பார்க்கிறானோ அவன் தன் கௌரவத்தை அவனே குழிதோண்டி புதைக்கிறான். இன்றைய காலகட்டத்தில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தாவது அவன் நம்மை பாராட்டுவானா என்று நீ தேடுகிறாய். அவன் உன்னை பாராட்டுவது உனக்கு கிடைக்கும் அங்கீகாரம் அல்ல, அது அவனுக்கு நீ தரும் அதிகாரம். இனி அவன் உன்னை மட்டம் தட்டும்போது உனக்கு என்ன தெரியும் என்று கேட்கும்போது உன் இதயத்திற்குள் நீ சொல்லிக்கொள், உன் சான்றிதழ் எனக்கு தேவையில்லை. அவன் உன்னை புகழாததால் உன் மதிப்பு குறைந்து விடாது. ஒரு குருடன் சூரியனை பார்த்து இருட்டாக இருக்கிறது என்று சொன்னால் அது சூரியனின் தப்பு இல்லை, அவனது பார்வை குறைபாடு. உன் கணவன் ஒரு குருடன் பெண்ணே, அவனிடம் வெளிச்சத்தை காட்ட போராடாதே. உனக்கான ஒளியை உனக்குள்ளேயே தேடு. 2வது ரகசியம், நீ ஏன் மதிக்கப்படுவதில்லை தெரியுமா? நீ அவனது நிழலாகவே வாழ பழகிவிட்டாய். அவன் எப்போது வருவான், எப்போது சாப்பிடுவான், அவனுக்கு என்ன பிடிக்கும் என்பதிலேயே உன் 24 மணி நேரமும் முடிகிறது. சாணக்கியர் கூறுகிறார், எந்த ஒரு பொருள் எளிதாக கிடைக்கிறதோ அது மதிக்கப்படுவதில்லை. நீ அவனுக்கு எளிதாக காத்து கிடக்கிறாய் ஆகிவிட்டாய். அவன் உன்னை எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் நீ அவனுக்காக சமைக்கிறாய்,
அவன் துணிகளை துவைக்கிறாய். அவனுக்காக காத்து கிடக்கிறாய். இனி இதை மாற்று. உனக்கென்று ஒரு தனி உலகத்தை உருவாக்கு. நீ அவனது வேலையாள் அல்ல, நீ அந்த வீட்டின் உயிர். உனக்கு பிடித்தமான ஒரு கலையை கற்றுக்கொள் அல்லது ஒரு வேலையை தேடிக்கொள். நீ பிஸியாக இருப்பதை பார்த்து அவன் ஆச்சரியப்பட வேண்டும். இவள் எங்கே போகிறாள், இவள் யாரிடம் பேசுகிறாள் என்று அவன் உன்னை தேடும் நிலையை உருவாக்கு. நீ சூரியனாக பிரகாசித்தால் கிரகமாக அவன் உன்னை சுற்றி வரத் தொடங்குவான். மூன்றாவது ரகசியம், அவன் மற்றவர் முன்னால் உன்னை பரிகசிக்கும்போது நீ பதில் பேசாதே, அழாதே. சாணக்கியர் சொல்லும் ராஜதந்திரம் இதுதான். 1000 வார்த்தைகள் சொல்ல முடியாத அடியை ஒரு மௌனம் கொடுத்துவிடும். அவன் உன்னை கிண்டல் செய்யும்போது நீ ஒரு மெல்லிய மர்மமான புன்னகையோடு அவனை பார்த்துவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்துவிடு. உன் மௌனம் அவனுக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்கட்டும். இவள் ஏன் அழவில்லை, இவள் ஏன் என்னை திருப்பி திட்டவில்லை என்று அவன் மூளை குழம்ப வேண்டும். அவன் உன்னை எவ்வளவு மட்டம் தட்டினாலும் நீ ஒரு மலையைப் போல அசையாமல் நில். உன்னுடைய இந்த அமைதி அவனது அகங்காரத்தை சுக்குநூறாக உடைக்கும். வார்த்தைகளால் சண்டையிடாதே பெண்ணே, உன் வளர்ச்சியால் அவனை வீழ்த்து. 4வது ரகசியம், இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெண் மதிக்கப்படாததற்கு முக்கிய காரணம் அவள் தன் தேவைகளுக்காக கணவனை சார்ந்திருப்பதுதான். சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தில் சொல்கிறார், பணம் யாரிடம் இருக்கிறதோ அவனிடம் உலகம் அடிபணியும். அவன் உன்னை ஒன்றுமே தெரியாதவள் என்று சொல்வதற்கு காரணம் நீ 1 ரூபாய்க்கு கூட அவனிடம் கையேந்துவதுதான். ஒரு சிறு சேமிப்பையாவது உனக்கென்று வைத்துக்கொள். உனது திறமையை ஒரு வருமானமாக மாற்று. நீ உனது சொந்த காலில் நிற்கும்போது உன் பேச்சில் ஒரு கம்பீரம் வரும். உன் பணம் எனக்கு தேவையில்லை, என் உழைப்பில் நான் வாழ முடியும் என்ற அந்த திமிர் உன் கண்களில் தெரிந்தால் அவன் உன்னை தீண்டக்கூட பயப்படுவான். பொருளாதார சுதந்திரமே ஒரு பெண்ணின் உண்மையான ஆபரணம். 5வது ரகசியம், அவன் மற்ற பெண்களிடம் ஏன் சிரித்து பேசுகிறான்? ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு சமூக பிம்பம் இருக்கிறது. உன்னை அவன் வீட்டுக்குள் முடக்கி வைத்து விட்டான். இனி நீ சமூகத்தோடு பழகு. 4 பேருக்கு தெரிந்த பெண்ணாக மாறு. உன்னுடைய அறிவையும் திறமையையும் மற்றவர்கள் பாராட்டும்போது அதை அவன் பார்க்க வேண்டும். உலகம் உன்னை போற்றும்போது அவன் மட்டும் உன்னை தூற்றினால் உலகம் அவனைத்தான் முட்டாள் என்று சொல்லும். அந்த பயம் அவனுக்கு வரவேண்டும். மற்றவர் முன்னிலையில் உன்னை இழிவுபடுத்த முயற்சித்தால் அங்கே நீ அமைதியாக ஆனால் அதிகாரத்தோடு உன் தரப்பை விளக்கு. எனக்கு தெரியாது என்று நீங்கள் நினைக்கலாம், ஆனால் உண்மை இதுதான் என்று ஆதாரத்தோடு பேசு. உன் அறிவால் அவனை நிலைகுலையச் செய். 6வது ரகசியம், ஒருவன் உன்னை மதிக்கவில்லை என்றால் அவன் உன்னை சோகமாக பார்க்க விரும்புகிறான் என்று அர்த்தம். நீ அழுதால் அவன் ஜெயிக்கிறான். அதற்கு மாறாக நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னை பிடித்தமான முறையில் அலங்கரித்துக்கொள். உன்னுடைய பழைய தோழிகளைச் சந்தி. உன் பிள்ளைகளோடு விளையாடு. நீ சிரித்துக் கொண்டிருப்பதை பார்க்கும்போது அவனுக்கு எரிச்சல் வரும். நான் தான் இவளை மதிக்கவில்லையே, அப்புறம் எப்படி இவள் சிரிப்பாள் என்று அவன் ஈகோ காயப்படும். அவனது பேச்சால் உன் சந்தோஷத்தை திருட முடியாது என்பதை நிரூபி. சாணக்கியர் முடிக்கிறார், யார் ஒருவன் மற்றவர்களின் நடத்தையால் தன் மகிழ்ச்சியை இழக்கவில்லையோ அவன் ஒரு யோகி. நீ ஒரு யோகினியாக இருக்கட்டும். உனது புன்னகை அவனது ஆணவத்தை தகர்க்கும் ஆயுதமாக இருக்கட்டும். பெண்ணே, இன்று வரை நீ பட்ட அவமானங்கள் போதும். உன்னை இழிவுபடுத்தும் ஒருவனுக்காக உன் ஆயுளை தொலைக்காதே. அவன் உன்னை தவிர்க்கிறானா, நீ உன்னை தேடு. அவன் உன்னை மட்டம் தட்டுகிறானா, நீ சிகரம் தொடு. ஒரு நாள் வரும், அன்று நீ ஒரு பெரிய உயரத்தில் இருப்பாய். அன்று உன்னை அவமதித்த அதே கணவன் கூட்டத்தில் ஒருவனாக நின்று உன்னை பிரமிப்போடு பார்ப்பான். அன்று நீ அவனை பார்க்காதே, நீ உன் இலக்கை பார்த்துச் சிரி. அதுதான் நீ அவனுக்கு தரும் மிகப்பெரிய தண்டனை. உன்னை நீயே மதிக்க கற்றுக்கொள். அவன் உன்னை இழிவுபடுத்தும்போது நீ அழாதே. நீ அழுதால் அவன் வெற்றி பெறுகிறான். நிமிர்ந்து நின்று அவன் கண்களை பார்த்து பேசு. மௌனம் ஒரு ஆயுதம். அவன் மற்றவர் முன்னால் உன்னை கிண்டல் செய்யும்போது அந்த இடத்தை விட்டு அமைதியாக நகர்ந்துவிடு. உன் மௌனம் அவனுக்கு ஒரு பெரிய அடியாக இருக்கட்டும். உன்னுடைய திறமையை வளர்த்துக்கொள். உனக்கு ஒன்றுமே தெரியாது என்று அவன் சொன்னால் அவனுக்கு தெரியாத பல விஷயங்களை கற்றுக்கொள். உன்னை நீயே செதுக்கிக்கொள். அவனது அங்கீகாரத்திற்காக ஏங்காதே. அவன் உன்னை பாராட்ட வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கும் வரைதான் நீ அவனுக்கு அடிமை. உனக்கு நீயே ராணி என்று நினைத்துக்கொள். எல்லைகளை வகுத்துக்கொள். என்னை இழிவுபடுத்த உனக்கு உரிமையில்லை என்பதை தீர்க்கமாக, ஆனால் நிதானமாக அவனிடம் ஒருமுறை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல். பெண்ணே, எந்த ஒரு வீட்டில் பெண் அவமதிக்கப்படுகிறாளோ அந்த வீட்டில் உள்ள ஆண்கள்
நரகத்தையே சென்றடைவார்கள். உன் கணவன் மற்ற பெண்களிடம் சிரித்து பேசுவதை பார்த்து உன் அழகையோ உன் அறிவையோ குறைத்து மதிப்பிடாதே. உன்னால்தான் அந்த வீடு இயங்குகிறது. அவன் உன்னை துச்சமாக நினைத்தால் அது அவனது பார்வை குறைபாடு. நீ உன்னை பழித்துக் கொள்ளாதே. இனிமேல் அவன் உன்னை மட்டம் தட்டும்போது நீ ஒரு மெல்லிய புன்னகையோடு அவனை கடந்து போ. அவனது அங்கீகாரம் உனக்கு தேவையில்லை. நீ யார் என்பது உனக்கு தெரிந்தால் போதும். இந்த உலகமே உன்னை போற்றும். ஒரு நாள் வருமன்று உன்னை இழிவுபடுத்திய அதே நாக்கு உன் உயர்வை பார்த்து வியந்து நிற்கும். அன்று வரை பொறுமையாக இரு. ஆனால் ஒருபோதும் உன் சுயமரியாதையை விட்டுவிடாதே. பெண்ணே, நீ ஒரு வைரம். பெண்ணே, நீ சாதாரணமானவளில்லை. நீ ஒரு மகா சக்தி. உன்னை நீயே செதுக்கிக்கொள். உன் வாழ்க்கை உனது. இந்த தன்னம்பிக்கை உன் இதயத்தை தொட்டிருந்தால், ஒரு புதிய மனுஷியா நீ எழுந்திருந்தால், மறக்காமல் மேனிஃபெஸ்ட் K5C சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணு. உன் புதிய பயணத்தின் முதல் அடியை கமெண்டில் பதிவு செய். வெற்றி உனதே பெண்ணே. நன்றி, வணக்கம்.